ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவல் பாயாசம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதில் உலர் திராட்சைகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த உலர் திராட்சை வந்து நல்லா வந்து உப்பி வரும். அந்த சமயத்தில் நம்ம இது எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். நெய்யிலிருந்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போது அதே நெய்யில் நான் 1 கப் அளவுக்கு அவல் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய்யிலேயே நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம். வந்து நெய்யில் வறுக்கும்போது அந்த அவலுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நெய்யில் வறுத்தோம்னா அதோடய ஃப்ளேவரும் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து நெய்யில் வந்து வறுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்தாச்சு. இதே வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் ஒரு 200 ml அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பால் கூடயே நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி பால் வந்து நல்லா பொங்கி வர டைமில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கக்கூடிய அவலை வந்து போட்டுடலாம். அவல் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து வெந்துடும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், அவல் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பு திராட்சையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃபுட் இன் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.